ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிக்கு கூட தி ரியல் ஹைனஸ் பார்ட் 9. ஓகேங்களா? பார்ட் 8 அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஜிமின் ரொம்ப டியர்ஸோட நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அனுப்பி வச்சுருப்பாங்க. ஜங்குக்கு போருக்கு போயிட்டாங்க. ஜிமின் ஒவ்வொரு நாள் போகுது. அவரால் வந்துட்டு இருக்கவே முடியல. அவர் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவரோட கவனம், அவருடைய முழு நேரம் கவனமும் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு மேலே தான் இருக்குது. ஜங்குக்கு எப்படி இருப்பாங்க? நல்லா இருக்காங்களா? சாப்பிட்டாங்களா? தூங்குறாங்களா? என்ன பண்ணுறாங்க? அந்த போர் எதனால் வந்து காரணம் இல்லாமல் வந்துட்டு இந்த போர் வந்து தொடங்கிட்டுனாங்க, எதுக்காக நடந்துட்டுருக்கு சொல்லிட்டு அவருக்குள்ள அத்தனை கேள்வி, அத்தனை குழப்பங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு. எங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஹைனஸ் அப்படி சொல்கிறாங்க, என்ன அப்படி சொல்கிறாங்க, எதுக்காக இப்படி இருக்கீங்க, கிங்குக்கு எதுவும் ஆகாது, அவங்க நினச்ச எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க, அவங்க வந்து தோற்றதே இல்லை இது வரைக்கும், கொஞ்சம் எதுக்காக நீங்கள் இப்படி பயப்படுறீங்க, நீங்கள் சரியாக சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, கிங் வந்து பார்த்தாங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிற சுச்சுவேஷன் உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி சொல்லிட்டு அங்கே உள்ள மெய்டெலாம் சொல்கிறாங்க. இல்லை, என்னோட கணவர் இல்லாமல் என்னால் ஏற்றுக்க முடியல சொல்கிறாங்க. இல்லை, அவங்க போருக்கு தானே போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த போர் ரொம்ப வினோதமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை, எல்லாருக்கும் புரியுது, ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க போயிருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க ஒன்றும் தனியாக போருக்கு போலையே அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் யார் என்ன சொல்லணும் சமாதானமே ஆக மாட்டுறாங்க. எங்கள் ஜங்குக்குடிய அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஜிமின் இப்படி இருக்கிறத பார்க்க. ஜிமின் சாப்பிடவே மாட்டேன்றாங்க, யார் என்ன சொல்ல கேட்க மாட்டுறாங்க. அவர் ஜங்குக்கு வந்தால் தான் சாப்பிடுவேன், ஜங்குக்கு வந்தால் தான் நான் எல்லாமே பண்ணிப்பேன் சொல்லிட்டு அப்படி இருக்காரு. இங்கே எல்லாருக்கும் புரியுது, இந்த போர் வந்து ரொம்ப உள்நோக்கு தான் நடந்துட்டுருக்கு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு இது வரைக்கும் எதுவும் தோல்வி அடைஞ்சதே இல்லை, நிறைய பேர் இருக்காங்களா அது கூட சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. இப்போ முதல் நாள் போகுது, 2வது நாள் போகுது, 3 நாள், 4 நாள், 5 நாள் ஆகிட்டு இன்றைக்கி நாளையோட போர் முடிய போகுது. ஒரு நாள் தான் இன்றைக்கி. நம்ம ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்கடா. 5வது நாள் விடியற் அதிகாலையில் இருக்குது. நம்ம ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு ஜிமின் என்னோட அன்பு மனைவி அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி இருக்கீங்க, எதுக்காக அப்படி அழறீங்க, நீங்கள் இப்படி அழறது என்னால் பார்க்கவே முடியாதே சொல்லிட்டு வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஓடி போயிட்டு ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. நான் வந்துட்டேன், என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, என்னோட ஹைனஸ் இப்படி இருக்கலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் பயந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகிடுமோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் தைரியமாக இருக்கணும், எனக்கு என்ன ஆனாலும் ஆகலைனாலும் நான் நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்கணும், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது சரியா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மோட ஃபோர்கிட்டில் ஒரு மொத்தம் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்மில் விட்டு தள்ளி போகிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்லி தொடுறாங்க. பார்த்தா பக்கத்தில் ஜங்குக்கே இல்லை. ஜிம்மின் அப்படியே வந்துட்டு அந்த வாய்ஸ் ஓப்பன் பண்ணா அப்போ கனவாக இருக்குது. அவரால் தாங்க முடியல. என்ன கனவா, இந்த கனவுல என்னோட ஜங்குக்கு என்னை வந்துட்டு வந்துட்டு என்னெல்லாம் கட்டி பிடிச்சாங்க. அப்புறம் என்னை மொத்தம் கொடுத்துட்டு என்னை விட்டுட்டு போகிறாங்கன்னா இது இல்லையே, இது நல்ல சகனமாக எனக்கு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்னவோ தோணுது, இல்லை இந்த கனவில் என்னோடய கனவில் நின்றுட்டு போகிறாங்க, ஏதோ நடக்குது, ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே அப்படி ஒரு பார்த்துட்டோம். உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னென்னு நினச்சி கூட பார்க்க முடியாது, ஜங்குக்கு நீங்கள் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப அழுதுட்டே என்ன பண்ணுறாங்கன்னா வெளில வராங்க. எங்கே பார்த்தா மெய்டு எல்லாம் நின்றுட்டு தான் இருக்காங்க. அந்த நைட்டில் இருப்பாங்களே அந்த மெய்டெலாம் இருக்காங்க. ஹைனஸ் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தளபதி எங்கே சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் போயிட்டாங்கன்னா இங்கே ஒரே ஒரு தளபதி இருப்பாங்க. அவங்க யாருன்னா அந்த அரண்மனைக்கு காவலாக இருப்பாங்க. இங்கே எல்லோரும் இல்லாதப்போ அவங்க தான் அவங்க இதை பார்த்துப்பாங்க. இப்போ அவங்க வந்துட்டு நம்ம பக்கத்தில் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் போகிறாங்க. ஹைனஸ் எங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. அமைதியாக இருங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் வேகமாக போகிறாங்க. அப்படியே அங்கே தளபதி தான் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. தளபதி சொல்கிறாங்க, ஹைனஸ் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் உதவி தேவை சொல்கிறாங்க. உதவியா, நீங்கள் என்ன கேட்டால் நாங்கள் அதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம், நாங்கள் தயாராக இருக்கிறது உங்களுக்காக தானே, நீங்கள் என்னென்னு மட்டும் சொல்லுங்கள், உத்தரவு போடுங்க சொல்லி கேட்குறாங்க. என்ன இப்போ என்னோட கணவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. என்ன எங்கே இருக்கிற இடத்துக்கா, இங்கே பாருங்கள் அங்கே போர் நடந்துட்டுருக்கு, அது எவ்வளோ பெரிய போர் உங்களுக்கு தெரியல, இங்கே ரொம்ப வினோதமாக நடக்குது, மொத்தம் இந்த சவுத்தர்ன் சிட்டிஸ் அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்கே எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க, அது ரொம்ப ஆபத்தாக இருக்குது, வேண்டாம் தயவு செஞ்சு வேண்டாம், நீங்கள் உள்ளே போய் தூங்குங்க சொல்கிறாங்க. இல்லை என்னால் தூங்க முடியாது, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் ஆகணும், இல்லை நான் தனியாக போக சொல்கிறாங்க. என்ன தனியாக வாங்க பாருங்கள், எங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்க, அவங்களே எங்கள் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள தண்டனை கொடுப்பாங்க, எங்களுக்கு தண்டனை கொடுக்கறதும் நான் வாங்கிக்கிறோம், அது கூட எங்களுக்கு கவலை இல்லை, உங்களுக்காக நாங்கள் எதனாலும் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் அங்கே போகிற ரொம்ப ஆபத்து சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் என்னோட கணவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் ஆகணும், இதோட கட்டளை நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. தளபதி முடியவே முடியாது சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்க மாட்டேன், நீங்கள் நாங்கள் சொல்லிட்டு கேளுங்க, நீங்கள் போய் தூங்குங்க, நீங்கள் எதுவும் பயந்து போயிருக்கீங்க எனக்கு தெரியுது, இன்னையோட இப்போ போர் முடிஞ்சிடும், நம்ம ஹைனஸ் நமக்கு எங்கே நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடுவாங்க சொல்கிறாங்க. இல்லை இது முடியவே முடியாது சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப புரியாத மாதிரி இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பெரிய ஹைனஸ் இருக்காங்க இல்லையா, அதை ஜங்க் கூடாமல் அவங்ககிட்ட சொல்லலாம், ஜின்கிட்ட இவங்ககிட்டலாம் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. யாருக்கிட்ட சொல்லக்கூடாது, நீங்கள் என்னோட கிங்கிட்ட என்னோட ஜங்குக்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆகணும், என்னோட கணவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப புரியாதமாக இருக்காங்க. தளபதி சொல்கிறாங்க, இல்லை அது ஆபத்தானு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வர வழியே இல்லாமல் அப்படியே தளபதிக்கு முன்னாடி நீண்ட பண்ண அவ்வளோதான். தளபதி ஹைனஸ் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க.
பச்சுமன் சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், என்னோட கணவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் டீயர்ஸோட கேட்குறாங்க. கண்ணில் கண்ணீரை பார்க்க நம்ம தளபதிக்கு வரவும் முடியல. ஆனால் இல்லை, நீங்கள் பண்ணுறது தப்பு, எதிரிக்க நீங்கள் பெரிய பாவத்தை வந்து சேர்த்து வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பரவாயில்ல, நான் என்ன பண்ணாலும் சரி, என்னோட கணவரை நான் பார்த்தே ஆகும், என்னை கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம தளபதி வர வழி இல்லாமல் நீங்கள் எந்திரிக்க ஹைனஸ் முதல்ல சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிமின் எந்திரிக்கிறாங்க. இப்போ ஒரு மெய்ட் இருக்காங்க, நானும் வர சொல்கிறாங்க. இல்லை நானும் வருவேன் சொல்லிட்டு அவங்க நம்ம ஜிமின் கூட வராங்க. அவங்க ஒரு பொண்ணு தான். இப்போ அவங்க நம்ம தளபதி ஜிமின் 3 பேரும் யாருக்கும் தெரியாமல் அப்படியே அந்த வண்டியை எடுத்து கிளம்புறாங்க. அந்த குதிரை வண்டியை தான் எடுத்து கிளம்புறாங்க. வண்டி போயிட்டு இருக்கு. ஜிமின் வர வழி பூரா அழுதுகிட்டே வராங்க. இப்போ அந்த மெய்டு பார்க்குறாங்க. ஹைனஸ் நீங்கள் அழுத என்னால் பார்க்க முடியல, கிங் பார்த்தாங்கன்னா தாங்கிக்கவே மாட்டாங்க. ஏன் ஹைனஸ் நீங்கள் அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்னோட கணவரை பார்க்கணும், நான் கண்ட கனவு, அப்படி என்னால் அந்த கனவை விட்டு வெளில வர முடியல. என்னை ஜங்கு விட்டுட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. உங்களை விட்டுட்டு எங்கே போகிறாங்க சொல்லிட்டு அவங்க மெய்டு கேட்குறாங்க. ஏன்னா அந்த கனவை பார்த்து நம்ம ஜிமின் மட்டும் தானே, அவரால் சொல்லவே முடியல. அவர் அவ்வளோ அழுறாரு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தளபதி புரிஞ்சுக்கிறாங்க. தளபதி நினைக்கிறாங்க, கிங் மட்டும் உங்களை அங்கே பார்த்தாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் கிங் மேலே வச்சுருக்க அந்த பாசத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் கிங்கை பார்த்தா தான் நீங்கள் சரியாவீங்கன்னு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். நீங்கள் ஒரு வாரமாக சரியாக சாப்பிடலன்னு சொல்லிட்டு அரண்மனையில் உள்ள எல்லாரும் கவலைப்பட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கிங்கை பார்த்தே ஆகும்னு சொல்கிறீங்க. சரி, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் வண்டி ஓட்டிகிட்டே இருக்காங்க. அங்கே கிங்குக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா ஹைனஸும் கிங்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரை வச்சுருக்காங்க. அதனால் அவங்க 2 பேருக்கு தான் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த போர் ரொம்ப வினோதமாக தான் இருக்குது. எனக்கு கிங்கை நினச்சி கவலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ வண்டி போயிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் போகுது. இது எங்கே போகுதுன்னா அதாவது இந்த நாட்டோட எல்லைக்கு போகுது. அந்த சவுத்தன் சிட்டியோட எல்லைக்கு இது போகுது. நம்ம ஜிமின் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம மேடு தான் அப்படி இந்த கண்ணீரை வந்து தொடச்சி விட்டே இருக்காங்க. நீங்கள் அழுத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹைனஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என்னோட கணவரை பார்க்காம வரைக்கும் என்னோட கண்ணீர் நிற்காது சொல்கிறாங்க. அவர் எப்போ நான் பார்க்கணும் அப்போ தான் என்னோட கண்ணீர் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களோட அன்பை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது. ஃபைனலாக போய்கிட்டே இருக்காங்கடா. ரொம்ப நேரம் போகுது. இப்போது கொஞ்சம் தூரம் நெருங்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. இது கேட்குறப்ப ஜிமின் பயப்படுறாங்க. இது என்ன சத்தம்னு சொல்லி கேட்குறாங்க. இது வார் நடக்குது இல்லையா, அதனால சத்தம் சொல்கிறாங்க. அங்கே வாரோட சவுண்டு தான் கேட்குது, பயங்கர சவுண்டு. அந்த ஃபைட்டு போய்கிட்டு தான் இருக்குது. அப்படியே அந்த சைடு பார்த்தோம்னா என்ன ஏங்க நடக்குது, இங்கே எதனால இந்த போர் வந்து நிற்க மாட்டேங்குது, இவன் எந்த காரணத்துக்காக நம்ம மேலே போர் தொடுத்துருக்கான், ஏன் காரணத்தை சொல்ல முடியாது சொல்கிறாங்க. இல்லை அவன் உள்நோக்கத்தோடு தான் தொடுத்துருக்கான், காரணம் தெரியல. அங்கே மற்ற கிங்குக்குமே அது தெரியல. இவன் பணத்தை மட்டும் வாரி இறைச்சிருக்கான். அதனால இத்தனை பேர் வந்து நைட்டு பகல்னு பார்க்காம போரில் புரிஞ்சிருக்காங்க. இல்லைன்னா இவ்வளோ பேர் வர மாட்டாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்மளும் அவங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லை சொல்லிட்டு 2 பேருமே வந்து சரிக்கு சண்டை போயிட்டுருக்கு. இதில் பாதி பேர் இறந்து போயிருக்காங்க, பாதி பேர் வந்துட்டு இன்னும் சண்டை போட்டே தான் இருக்காங்க. ஒரு வாரமாக தொடர்ந்துட்டே இருக்குது. இப்போ ஒரு பர்சன் கேட்குறாங்க, இங்கே பாருங்க ஹான் கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக போர் தொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு எல்லாம் நீங்கள் வந்துட்டு நாங்கள் போர் கூட இருக்குன்னு சொன்னீங்க, நாங்களும் வந்துட்டோம், எங்களுக்கு அவ்வளோ செல்வங்களையும் மணிகளையும் எல்லாத்தையும் எங்களுக்கு வாரி அரைச்சிருக்கீங்க, இப்போ அது கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் எந்த காரணத்துக்காக நீங்கள் போர் தொடுத்துருக்கீங்க அதை நீங்கள் சொல்ல முடியுமா சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்ல முடியாது சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு உள்நோக்கத்தோடு போர் தொடுக்கக்கூடாது, ரொம்ப தவறாச்சே சொல்கிறாங்க. அதை நான் சொல்ல முடியாது, நீங்கள் என் கூட இருங்க அவ்வளோ மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. என்னோட போர் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. என்ன சமாதானமாக போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சமாதானமாக அதுக்கு வாய்ப்பில்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அவர் எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் காத்துருங்க, இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் போர் முடிஞ்சிடும் சொல்கிறாங்க. சரிட்டா இங்கே பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயகோப்புக்கா எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த போருக்கு ஒரு முடிவே இல்லையே சொல்கிறாங்க. இல்லை முடிவு இருக்குது, ஒன்று நம்ம சமாதானம் பார்க்கணும், இல்லை நம்ம யாரையோ ஒருத்தவங்கள இந்த போர் நிறுத்தணும்னா ஒருத்தவங்களை கொண்டு தான் ஆகணும், வேறு வழியில் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தவங்க கொள்ளுறதுங்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் வேறு வழியில் சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி தான் பேச்சு வார்த்தை போயிட்டு இருக்கா. இங்கே ஜங்கு வந்துட்டு கொஞ்சம் ஓய்வில் தான் இருக்காரு. மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு போரில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ வந்துட்டு தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று பக்கத்தில் வர உணர்வு தெரியுது. என்னாச்சு, என்னோட மனைவி என்னை பார்த்து இதோட 6 நாட்கள் ஆக போகுது, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, நான் இல்லாமல் எவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகுது, உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், பத்திரமா நான் திரும்பி வரேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, நீங்கள் சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்கோங்க, உங்களை ஞாபகமாகவே நான் இருக்கேன், சீக்கிரமே வந்துடுறேன், நீங்கள் அழுது எனக்கு வழி அனுப்பி வச்சது என்னால் தாங்கிக்க முடியல, நான் சீக்கிரம் வந்துடுறேன் சொல்லிட்டு அவர் ஜிம்மினை தான் நினச்சிட்டு இருக்கார் நம்ம ஜங்குக்கு. இப்போ அங்கே போர் ரொம்ப பயங்கரம் போயிட்டுருக்கு. ஜிம்மினுக்கு அந்த சவுண்டை கேட்க அங்கே நெருங்க சவுண்டு கேட்க ஒரு மாதிரி இன்னும் கஷ்டமாக இருக்குது, பயம் அதிகமாகிட்டே இருக்குது, எதுவும் ஆகிடக்கூடாது என்னோட கணவருக்கு சொல்லிட்டு அவர் கையில் போட்டுருக்க அந்த ரிங்கை தான் பார்க்குறாரு, டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு என்ன கூட ஆனால் கூட பரவாயில்ல, நீங்கள் அந்த உலகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி நினைக்கிறாங்க. என் மேலே எந்த ஒரு இதுலையுமே என்னை பார்த்தினா என்னோட கடந்த காலம் என்ன எதுவுமே என்கிட்ட கேட்காம நான் என்ன சொல்லலாம் அப்படி நம்பி என் கூட என் மேலே ஒரு முழு நம்பிக்கை வச்சு ஒரு அன்பான ஒரு மொத்த அன்பு எனக்கு கொடுத்த ஒரு அழகான வாழ்க்கையவே கொடுத்துருக்கீங்க. நான் ஹைனஸில் ஒரு பெரிய பதவியை கொடுத்து இத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ கௌரவமாக என்னை வச்சுருக்கீங்க. இந்த கௌரவத்தெல்லாம் தாண்டி உங்கள் மேலே வச்சுருக்க அந்த அன்பு அது எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த அளவில்லா அன்பு என்னோடய அப்பா அம்மா என்னுடைய அண்ணா என்னுடைய நண்பன் அவங்க மொத்த பேரோட அன்பையும் நான் உங்கள் ஒருத்தர்கிட்ட மட்டும் பார்த்துருக்கேன்.
இருக்கேன். அப்படி பார்த்து இந்த கொஞ்ச நாட்களில் உங்க கூட வாழ்ந்ததே எனக்கு போதும்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நான் இருக்க மாட்டேன் ஜங்கு. எனக்கால இன்னொரு வாழ்க்கையை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்கள் இருந்தால் உங்க கூட நான் வாழணும், நீங்கள் இல்லைன்னா அந்த நிமிஷமே நான் வந்துட்டு மரணிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு வராங்க. ஜிமின் மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கா. ஒன்று வாழ்ந்தா ஜங்கு கூட மட்டுமே கடைசி வரைக்கும் வாழணும், ஜங்குக்கு இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. அங்கே இந்த பக்கம் நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க, நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நானும் கூட என்னால் யோசிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு காதல்னு ஒன்றுனா அதுக்கு ஒரு ஒரு உண்மையான காதல்னா அது நீங்களும் நானும் தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி காதலை பற்றினா எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் எப்போ என் வாழ்க்கையில் வந்தீங்களோ அந்த அன்னையில தான் நான் வந்து நினச்சேன் ஒரு உண்மையான காதல் இருக்குது, அந்த காதலுக்கு அடையாளமாக அது நீங்களும் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அந்த காதல் வந்துட்டு அந்த அதாவது நம்ம 2 பேரும் இல்லைன்னா அந்த காதலே இல்லைன்னு அர்த்தம் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. அவர் மனசுக்குள்ளேயும் ஏதோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த போர் ரொம்ப வினோதமாக இருக்குது, எனக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு என்ன நினச்சி கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முதல் தடவை அங்கே இருக்க இப்போ ஒரு பயம் வந்திருக்கு. ஏன்னா இந்த போர் உள்நோக்கத்தோடு நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நான் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். முதல் தடவை பயப்படுறேன். ஏன்னா எனக்கு எதுனா ஆகிட்டா என் மனைவியால் தாங்கிக்க முடியாது. அந்த காரணத்தினால தான் அவங்கக்கிட்ட வந்துடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே வந்து போர் நடந்துகிட்டே இருக்குது. தளபதிகள் எல்லாம் வந்துட்டு ஒதுங்கிறாங்க. ஏன்னா தளபதிகள்லாம் போர் தொடுத்து அவங்களாம் வந்துட்டு ரொம்ப கலைச்சி போயிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. தளபதி சொல்கிறாங்க, கிங் சொல்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் தள்ளி வாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அதுக்கு? இல்லை இன்றைக்கி ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஒன்று ஹான் இதில் அவனை போருக்கான காரணத்தை சொல்லி போரை நிறுத்தணும், சமாதானம் சொல்லணும். இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க அவங்களோட உயிரை விட்டுணும். அதுதான் சொல்கிறாங்க. கிங் என்ன பேச சொல்கிறாங்க, எங்களுக்கு எதுவும் ஆகாது கவலைப்படாதீங்க, ஏன்னா நம்ம பக்கத்தில் எந்த ஒரு தப்பும் இல்லை எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படி வந்துட்டு இறங்குறாங்க. இப்போ தளபதி பார்க்குறாங்க, பயமாக இருக்குது அவங்களுக்கு. கடவுளே எங்களுடைய கிங்குக்கு எதுவும் ஆயிருக்கலாம் சொல்லிட்டு இங்கே தான் இருக்கிறதே பெரிய தளபதி அவங்க பார்க்குறாங்க. அங்கே நம்ஜூன் ஒருத்தவங்க கூட அவங்க வந்துட்டு அவங்க ஹென்ன்றவங்க கூட நம்ம நம்ஜூன் தனியாக ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. அவனும் ஒரு கிங்கு தான். அப்படி இந்த சைடில் பார்த்தா ஜேகோபுக்கு ஆய் சேர்ந்து இங்கே ரெண்டு பர்சன் கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. அவங்க எல்லாமே கிங்கு தான், யாருமே சாதாரண நாட்கள் கிடையாது. இப்போ தளபதியெல்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க. இப்போ ஹானோட தளபதி பார்க்குறான், என்னமோ வந்துட்டு ஒரு உள்ள இருக்கு, இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, அது என்னன்னே தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று தான், எந்த ஒரு சூழ்நிலையும் இங்கே எந்த ஒரு உயிரும் போயிடக்கூடாது. அதுதான், ஏன்னா இங்கே எந்த ஒரு கிங்கோட உயிரும் போயிடக்கூடாது. அங்கே உள்ள கிங்கு யாரும் வந்துட்டு உள்ளவங்க வரவே இல்லை. அவங்க வந்துட்டு இப்போ சாதாரண போருக்கு வந்து மரியாதை கொடுத்தா வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஹான் தான் எதுக்காக அப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே, இவருக்கு எங்கே இருக்காரு. ஆனால் முதல் தடவையாக இவர் வினோதமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே உள்ள அந்த தளபதி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. நெருங்கிட்டு அந்த நுழைவாயில் பார்க்கும்போதே அவருக்கு அப்படி ஒரு பதட்டம் வந்து இருக்குது மனசுக்குள்ளே. பார்த்து அத்தனை பேர் இருக்காங்க, அதை பார்க்கவே முடியல அவரால். இவ்வளோ கூட்டமாக இவ்வளோ வந்துட்டு யாராவது இத்தனை பேர் வந்து அவ்வளோ உயிர் விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க, அவ்வளோ ரத்தம். அதெல்லாம் பார்க்குறப்போ ஜிமினுக்கு அவ்வளோ பயம். அதெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரே ஒரு எண்ணம், ஒரு ஜங்குக்கை பார்க்கணுன்ற மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம தளபதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஹைனஸ், நீங்கள் இறங்கிடாதீங்க, நீங்கள் கிங்கை பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் பொறுத்துங்க சொல்கிறாங்க. இல்லை நான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் பாதுகாப்பு உடைய கூட போடல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம தளபதியாவது நம்ம கிங்காவது பாதுகாப்பு உடைய கவசம் போட்டிருப்பாங்க, தயவு செஞ்சு எனக்கு புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தாண்டா அப்படி இறங்குறாங்க. இறங்கி அவர் பாட்டுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் மேடு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ஹைனஸ் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கூட்டம். இதில் ஜங்குக்கு எந்த இடத்துல இருக்கான்னு கூட ஜிமினுக்கு தெரியல. ஜிமின் இப்போ என்ன பண்ணுறாங்கடா, அவர் வந்துட்டு முகத்தை வந்து காட்டலை, முகத்தை வந்துட்டு ஹைட் பண்ணி தான் இருக்காரு. எப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஒரு கிளாத்தை வச்சுட்டு ஃபுல்லாக தலையோடு சேர்த்த கவசம் மாதிரி அழகாக. அந்த காலத்தில் அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒருத்தவங்க வந்துட்டு முகமுடியாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க, கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி, மற்றதெல்லாம் தலையோடு சேர்த்து கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ஜிமின் இப்போ வந்துட்டு இருக்காங்க. இங்கே நிறைய போர் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ரத்தத்தோட காயத்தோட விழுந்து சரீரத்தை பார்க்க ஜிமினுக்கு அப்படி பயம் உண்டுக்குள்ள. ஆனாலும் அந்த பயத்தை தாண்டி ஒரு பாசனம் உண்டுக்குள்ள, அந்த அன்பு வந்துட்டு நம்ம ஒரு பயத்தையும் தாண்டி ஒருத்தவங்களை பார்க்கணும்னு நினைக்கல. அந்த மாதிரி தான் இப்போ ஜிமின் போயிட்டே இருக்காங்க, நடந்துகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு எதுவும் ஆகிடுப்பா சொல்லிட்டு அவர் அப்படி தன்னோட உயிராக அவர் நினச்சி அவர் போயிட்டே இருக்காங்க. எங்கள் ஜங்குக்கு தன்னை சுற்றி தனக்கு சொந்தமான ஒன்று ஏதோ கிட்ட வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவர் சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டே வந்துட்டு ஹான் கூட ஃபைட் பண்ணிருக்காங்க. இப்போ ஹான் அப்படியே வந்துட்டு அங்கே பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்வார் அதை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. இது வரைக்கும் நான் உண்மையாக சொல்லணும்னா உன்னை கொல்லணும்னு நினச்சதே இல்லை, உன் கூட நான் ஜெயிக்கணும்னு தான் நினச்சிருக்கேன். முதல் தடவை நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னோட பிரின்சஸ் தான். என்னோட பிரின்சஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல. அவங்க கூட ஒரு கற்பனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். அந்த வாழ்க்கையை நிஜத்தோடையும் வாழணும் அப்படின்னா நீ இருக்கக்கூடாது. நீ இருக்கும்போது உன்னோட மனைவி நான் திருமணம் நான் பண்ணுறதுன்றது அது சாதாரண விஷயம் கிடையாது, அது சாத்தியமும் இல்லை. அதனால் நீ இறந்து போனதான் என்னோட பிரின்சஸை உன்னோட அரண்மனையிலேருந்து நான் கூட்டிகிட்டு வர முடியும். கூட்டிகிட்டு வந்து நான் திருமணம் பண்ணிக்கணும். என் வாழ்க்கையில் நான் அடைய நினைக்கிற ஒரே விஷயமா இப்போ அதுதான் இருக்குது. இதுக்காக எதை வேணாலும் நான் இழக்க தயாராக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன கீரல் உன் மேலே நான் போட்டால் கூட அது உன்னை கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொண்டுடுவோம். அது வந்துட்டு அது வந்து உடனே உன்னை கொள்ளாது, ஆனால் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் சரியா. ஆனால் நீ அது இறந்ததுக்கப்புறம் இங்கே யாருக்கும் சந்தேகம் வராமல் இந்த போரில் தான் நீ இறந்துருக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. நான் இப்போ அதை பண்ணி தான் ஆகணும். என்னோட ஆசையை என்னுடைய லட்சியத்தை நான் அடையணும்னா இதை நான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு
பார்க்குறாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் எல்லாத்துலையும் எதிரியாக இருந்தேன். நான் அப்போலாம் உன்னை வந்துட்டு விட்டுட்டேன். ஆனால் நீ வந்து அதுக்கு தகுதியானவன். ஏன்னா நீ என்ன தான் வந்துட்டு எப்போதுமே ஜெயிச்சிருக்க. முதல் தடவையாக நீ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசைப்படுற உன்னை என்னோட உயிரை நினைக்கிற ஒருத்தவங்கள உன்னோட மனைவியாக வச்சிருக்க போகிற அதனால் தாங்கிக்க முடியல. இந்த விஷயத்தில் நீ எனக்கு எதிராக இருக்கிறதில்ல. நீ என்னுடைய எதிரின்னு மட்டும் இல்லை, அதை தாண்டி எனக்கு உன் மேலே பெரிய ஒரு வெறுப்பே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா நீ மற்ற விஷயத்தில் எனக்கு வந்துட்டு எதிரியாக இருந்தால் அப்போ வந்து எனக்கு கஷ்டமாகவும் தெரியல. எனக்கு சரியான எதிரி நான் நினச்சேன். ஆனால் முதல் தடவையாக என்னோட பிரின்சஸ்க்கு நீ கணவனாக இருக்க பாரு, அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல. என்னால் பொறுத்துக்கொள்ள முடியல. அதனால தான் நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இது தெரிய வந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிச்சுட்டு என் பிரின்சஸ் கூட நான் வாழணும்னா என்னால் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் அப்படி ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ தளபதி இங்கே அந்த ஹானோட தளபதி பார்க்குறான். இவர் எதுவும் பண்ண போகிற மட்டும் தெரியுது. ஆனால் இங்கே எந்த அசம்பாவிதமும் நடந்துருக்கூடாது சொல்லிட்டு அவன் பார்க்குறான். இங்கே நம்ம ஜங்கோட தளபதி அப்படியே ரொம்ப கழிச்சு போயிட்டாரு. ஏன்னா அவ்வளோ போர் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 நாட்கள் நடந்திருக்கு இல்லையா? அதனால தான் இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு ரெடியாக இருக்காங்க ஹான் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அவர் ரொம்ப வர அங்கே இருக்கிறவங்களாம் உடைகளை போட்டுட்டு முகத்தை மறைச்சி இந்த கவசம்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அதனால் ஒருத்தர் முகம் சரியாக கூட தெரியாது யாரோட முகம்னு சொல்லிட்டு ஜிமின் பயந்துட்டே வராங்க. இப்போது ஜங்குக்கு வந்துட்டு பாதுகாப்பு கவசம் போட்டிருக்காங்க. ஆனால் ஹான் நினைக்கிறாங்க அவனோட கழுத்துலையோ இல்லை கைகள்லையோ இல்லை அவனோட நெஞ்சிலையோ கொஞ்சமாக இதை வந்துட்டு ஒரு கீரல் வந்து போட்டே ஆகணும். அந்த சுவாரில் இதெல்லாம் போட்டு அவன் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். சின்னதாக காயப்பட்டால் கூட யாருக்கும் தெரியாது அது எதனால் வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் இதை கண்டுபிடிக்க கூடாது சொல்லிட்டு அவன் சில விஷயங்கள் பண்ணியிருக்கான். அப்படியே இவ்வளோ பார்த்துட்டு இருக்கா நம்ம ஜங்குக்கு. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. நீ ஏதோ உள்ள குத்துட்டு என்கிட்ட நடந்துக்கிறேன்னு தெரியுது. ஆனால் என்ன காரணம்னாலும் சரி நான் உன்னை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஒரு எதிரியை வந்துட்டு நம்ம ஜெயிச்சு தான் வந்து வாழணுமே தவிர வந்துட்டு போட்டிட்டு அவனை ஜெயிச்சு வாழலாமே தவிர அவனை கொண்டுட்டு நம்ம வாழக்கூடாது. அது ரொம்ப தப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. இது வந்து பிரபஞ்சத்துக்கு எதிரானது சொல்லிட்டு ஜங்குக்கு நினைக்கிறாங்க. யாரையும் அவர் வந்து கொல்லணும்னு நினைக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம ஜங்குக்கு. இவனுங்க யாரையும் கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க கூட போரில் வந்து வெற்றி பெறணுன்ற மட்டும்தான் அவங்க நோக்கம். ஆனால் இது முதல் போர் நம்ம ஜங்குக்கு கொல்லணும்னு நம்ம ஹான் நினைக்கிறது. இப்போ நம்ம இங்கே போர் ஸ்டார்ட் ஆகுதுடா. இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் போர் நடந்துருக்கு. நம்ம ஜங்குக்கு அந்த ஹான் இப்போ அப்படியே வந்துட்டு 2 பேரும் அவங்களோட ஸ்வார் எடுத்து அப்படியே நீட்டுறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஃபைட் போயிட்டே இருக்கு. ஜிமின் ஒவ்வொரு இடமா தேடிட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு இருக்கிறது சென்டரில் இருக்காங்க. இந்த சைடில் வந்துட்டு ஜேகோப் இருக்காங்க. அந்த சைடில் நம்பிச்சுட்டு இருக்காங்க. சென்டரில் தான் நம்ம ஜங்குக்கு வந்து ஃபைட் பண்ணிருக்காங்க. அவங்க பின்னாடி வந்து ஒரு படையே இருக்குது. தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு படையே இருக்குது. இப்போது ஜிமின் பார்த்துட்டு போயிருக்காங்க. என்னோட கணவர் எங்கே இருக்காங்க சொல்லிட்டு அப்படியே தேடிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லோரும் கவசம் போட்டுருக்கனாலையும் அவங்க பின்னாடி அவங்க உருவம் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. ஜிமினால் கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு பிளேஸில் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜங்குக்கூடிய அடையாளம் நம்ம ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். அவரை பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது இது என்னோட கணவர் சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே அந்த இதில் இருக்கிற ஒரு பர்சனை பார்க்குறாங்க. அவங்கள பார்க்கும்போது ஜிமினுக்கு தோணுது இவங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்க மாதிரி எனக்கு தோணுதே சொல்கிறாங்க. எங்கே பார்த்துருப்போம் இவங்க எதுக்காக என்னோட கணவர்கிட்ட இப்படி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த போரில் எதுக்காக இவ்வளோ வந்துட்டு வன்மம் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே அத்தனை பேர் இறந்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த போர் நடக்கிறப்ப இவ்வளோ பேர் இறந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. இது 1 வாரத்துக்கு மேலே நடக்கிற ஒரு போராக இருக்குது. அதுவும் வன்மத்தோடு நடக்கிற ஒரு போர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஜிமினுக்கு கேட்டிருக்கும். அதெல்லாம் பார்க்குறாங்க. இது எதனால் நடக்குன்னு தெரியல. ஆனால் என்னோட கணவருக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உள்ளே வந்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட போகிறதுக்கு அவர்கிட்ட எப்படின்னா கொஞ்சம் ஒரு 5 அடி தூரம் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ பேர் தாண்டி வராங்க. இப்போ ஜிமின் மேலே ஒருத்தவங்க போய் அட்டாக் பண்ண வராங்க. ஜிமின் கொஞ்சம் ரொட்டேட் ஆகிறாரு. பார்க்குறாங்க. இப்போ வேற ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா யாரும் ஜிமினை பார்க்கல. ஜிமின் அப்படியே முகத்தை கவர் பண்ணி தான் வந்திருக்காரு இது வரைக்கும். இப்போது நம்ம ஜிமின் அப்படியே கிட்ட வராங்க. நம்ம ஜங்குக்கு தாண்டா அப்படியே வந்துட்டு ஹான்கிட்ட அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹான் என்ன பண்ணுறாங்க தளபதி கிட்ட ஜங்கு வந்து திசை திருப்ப சொல்கிறாங்க. ஏன் தளபதி கிங் சொல்கிறாங்க நீ திசை திருப்ப சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு நேருக்கு நேராக குத்த முடியாது. சுவாரம் இல்லாதனால அவன் திரும்பினா மட்டும்தான் என்னால் அவனை குத்த முடியும் அப்படின்றதுக்காக இப்போ ஹான் நம்ம அவனோட தளபதிகிட்ட சொல்லிடுறான். இப்போ தளபதியும் இவர் ஏதோ பண்ணுறாரு சரி ஏதோ ஒரு பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா இப்போ என்ன நடக்குன்னே தெரியாது சொல்லிட்டு நம்ம அந்த தளபதியும் நம்ம ஜங்குக்கு இந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு இந்த பக்கம் அட்டாக் பண்ணால் நம்ம ஹான் கரெக்டாக ஜங்குக்கோட பேக் பொசிஷன் தான் இப்போ ஜங்குக்கு திரும்பி இருக்காரு. அவரை அப்படியே முதுகில் குத்துறான்னு போக நம்ம ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. அப்படியே குறுக்க வந்துடுறாரு. ஒரே குத்து தான். அந்த கத்தி கரெக்டாக போய் நம்ம ஜிமினோட செஸ்ட்டில் போய் இறங்குது. அப்படி நம்ம ஜிமின் அவங்க ஜங்குக்கு மேலே தான் சாயிறாங்க. ஜங்கு அப்படி திரும்பி பார்த்து அவ்வளோதான் அவர் உயிரே வந்துட்டு நின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜங்குக்கால ஜிமினோட ஐஸை மட்டுமே பார்க்க முடியும். அவரோட கண்களை பார்த்தே அவரால் கண்டுபிடிச்சிட முடியும். அவர் பார்க்குறாரு. அப்படி ஜங்குக்கு அப்படியே டேர்ன் பண்ண ஜங்குடைய கையில் தான் நம்ம ஜிமினோட
ஹெட்டே வந்து அப்படின்னா அவரோட பாடி வந்து அவர் மேலே சாயுது. அப்படி வந்துட்டு ஜங்கு பிடிக்கிறாங்க, பிடிச்சி பார்க்குறாங்க ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஜிமின் 2 டைம் கட்டுறது ஹானுக்கு அவ்வளோதான் பிரின்சஸ் சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு வரைஞ்சி போயிட்டான். அப்போ நம்ம அந்த தளபதி பார்க்குறோம், ஐயோ என்ன நடக்குது சொல்லிட்டு புரியல. இப்போ நம்ம ஜங்கு தான் அப்படியே வந்து ஜிமின் பிடிக்கிறாங்க. அப்படியே ஜிமின் அந்த ஹேண்டால் அப்படியே நம்ம ஜங்குக்கு தொடுறாங்க. தொட்டு பார்க்குறாங்க இப்போ ஜிம்மோட அந்த முதுகில் அப்படியே வந்துட்டு, ஏன்னா இவன் வந்துட்டு கத்தி கொடுத்துட்டு எடுத்துட்டான். பின்னாடி ரத்தம் அப்படியே பின்னாடி வந்து போயிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஜங்கோட ஹேண்டு ஜிம்மோட முதுகில் இருக்குது. அது பிளட் அப்படியே வந்துட்டு இருக்கு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஹேண்டை கொஞ்சம் எடுக்கிறாங்க, பார்த்தா ஜிம்மோட ரத்தம் அப்படி வந்துட்டு இருக்கு. ஜங்குக்கால அதை தாங்க முடியல. சரி ஜிமின் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் கண்ணில் அப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்மைலு. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லைங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஜங்குக்கால தாங்க முடியல. இப்போது நம்ம ஜிமின்றத நேமை கேட்டதுமே அங்கே உள்ள மொத்த பேரும் அப்படி ஸ்டாப் ஆயிடுறாங்க. இப்போ அப்படி வந்துட்டு போர் ஸ்டாப் ஆகுது. எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே ஹான் பார்க்குது. ஹானோட ஆட்கள் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன கிங்கோட மனைவியா சொல்லிட்டு ஐயோ சொல்லிட்டு அப்போயும் வந்துட்டு எல்லாரும் அப்படியே வந்துருக்கு அந்த இடத்துல வந்து தப்பிச்சு ஓட்டுற முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நம்பிச்சு ஜேஹோப்பு காயெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க சண்டையெல்லாம் ஏன்னா இங்கே எல்லாருமே அப்படி அமைதியாகிறாங்க. இவ்வளோ நேரம் கலவரமாக இருந்த அந்த இடம் அப்படி நிசப்தமாக ஆகுது. இப்படி திரும்பி பார்க்கும்போது ஜிமின்றத நேமை கேட்டதும் ஜேஹோப்பு அவ்வளோதான், அவருக்கு ஒரு செகண்ட் உறைஞ்சி போய்ட்டாரு. என்னோட ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இங்கே நம்பிச்சு காயெல்லாம் ஓடி வராங்க. இப்போ தளபதிகள் எல்லாருக்கிட்ட வராங்க ஹாய்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்கு கண்ணில் அப்படியே ஒரு நிமிஷம் அவர் இந்த உலகம் அந்த பிரபஞ்சமாக நின்ற மாதிரி அவருக்கு ஒரு அப்படி தோணுது. பார்க்குறாங்க ஜிமின் கண்ணில் ஒரு சின்ன ஸ்மைல். அவருக்கு என்னன்னா தன்னோட கணவருக்கு எதுவும் ஆகலை, நம்ம அவர் எதுவும் ஆக விடாமல் நம்ம காப்பாற்றிடுவோன்ற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தான். உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னா நான் பயந்துட்டேன், எங்கே விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லா ஜங்குக்கு அவ்வளோதான். அவ்வளோ என்ன சொல்ல, நீங்கள் இது எப்படி நடந்துச்சு சொல்லி பார்க்குறாங்க. நிமிந்து பார்த்தா அங்கே நம்ம ஹானோட தளபதி தான் ஹானை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து அந்த ஹார்ஸ் மேலே வச்சுட்டு அப்படியே வந்துருக்கா. அந்த ஹார்ஸ் வந்து ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடான். இங்கே இருந்தால் பெரிய விஷயம் எதுவும் நடந்துடும், அசமாதானம் நடந்துருக்கிறது மாதிரி கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அந்த ஹானுக்கு அப்படியே அவனு அதுக்கு மேலே உறைஞ்சி போயிட்டான். நான் என்னோட பிரின்சஸ் தான். நான் பண்ண ஒரு விஷயம் என்னோட பிரின்சஸே வந்துட்டு அப்படியே அவன் அப்படியே வந்துட்டு துடிச்சு போகிறான். ஆனால் இவனால் எதுவும் பேச முடியல. இப்போ அந்த ஹானோட தளபதி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஹார்ஸ் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இங்கே ஹானில் அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. என்னோட பிரின்சஸை நானே இதற்கு தன்னை சொல்லுவாங்க. இப்போ நான் பண்ணதே இல்லை, என்னோட பிரின்சஸை சொல்லிட்டு அவன் பார்க்குறான். எங்கே நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. கண்ணில் அப்படியே தண்ணீரில் அது அவர் கண்ணில் வர அந்த கண்ணீர் அப்படியே விட்டால் அது ரத்தமாக மாறிட்டு போல அப்படி இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க, நீங்கள் அழக்கூடாது, உங்களுக்கு எதனால சொல்கிறாங்க. இப்போ மேடு ஓடி வராங்க ஹைனஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேஹோப்பு அப்படி ஓடி வந்துட்டு ஜிமினோட காலத்தை பிடிக்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஜிமினுக்கு அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், என்னோட மனைவி நீங்கள் உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா உயிரோட இருக்க மாட்டேன் பாருங்க சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க, நீங்கள் இல்லாத ஒரு உலகத்தில் நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஜங்கு, அதனால தான் உங்களுக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கனவு வந்துச்சு, நீங்கள் என்னோட போயிடுவோன்ற பயத்தில் தான் வந்தேன், நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலை சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணால் அவ்வளோதான். நம்ம ஜங்குக்கு அப்படியே இந்த உலகமே அவருக்கு நின்ன மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகேடா, அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.